ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, யார் எவிக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். என்னென்னா இது வரைக்கும் அப்டேட் எதுவுமே வரலை, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே எபிசோட் ஓவர், அதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. சாண்ட்ரா 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 அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றதும் சொல்லியாச்சு. அதை நீங்கள் ப்ரொமோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு எஃப்ஜே எவிக்டர்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். அரோரா எவிக்டர் சொல்கிறாங்க, கனி எவிக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் யார்? எஃப்ஜே ஆதிரி எவிக்டர் சொல்கிறாங்க. ஆதிரி வந்து டிஃபால்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குறீங்க. பட் என்ன அப்டேட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சண்டே எபிசோட் இப்போ தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? இதில் வந்துட்டு தரமான சம்பவம் இருக்குன்றது மட்டும் அப்டேட் வருது. ஆனால் என்ன சம்பவம் தெரியல. மேபி இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லாமல் நாளைக்கு டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருதான்னு தெரியல. அது கண்டிப்பாக சண்டே எபிசோட் ஷூட் முடியும் போது தான் நம்மளுக்கு தெரியும். சாட்டர்டே எபிசோட் ஷூட் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஃபுல்லாக சாண்ட்ராவை பற்றின விஷயங்கள் தான் எக்கச்சக்கமாக போயிருக்கு அப்படி தான் அப்டேட். இப்போ சண்டே எபிசோட் ஷூட்டில் அது நடக்குமான்றதை நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும். அதுங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வழக்கம் போல் ஒரு ரூமர்ஸ் வரும்ல, கன்னி எவிக்டட், விஜே பார்வதி எவிக்டட், கமருதி எவிக்டட்னு, அந்த மாதிரி இப்போ வந்துட்டு தொடர்ச்சியாக எப்படி போயிட்டு நானும் பார்த்த ஒரு சில வீடியோஸ்லாம். கனி எவிக்டட் போட்டிருக்காங்க, அரோரா எவிக்டட் போட்டிருக்காங்க, எஃப்ஜே எவிக்டட் போட்டிருக்காங்க, ஆதிரி எவிக்டட் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ எவிக்டட் போட்டாங்களே, சுபிக்ஷா எவிக்டன் யாராவது போட்டாங்களா? ஏன்னா சுபிக்ஷா எவிக்டன் போட்டால் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்கள். யாராவது கவனிக்கிறாங்களா பார்த்தீங்களா? சுபிக்ஷா இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் அந்த காயின் டாஸ்க்கு தவிர்த்து ஒன்றுமே பண்ணல. ஃபுல்லாக வந்துட்டு நம்ம விக்ரமோட ஷேடோலேயே வந்துட்டு இருக்காங்க. பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் யாருமே அவங்க இந்த வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் கண்டுக்கிறதில்ல, ஜெயிலுக்கு போகிறது கிடையாது, எதுலேயுமே வரல, அழகாக வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட மைண்டும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே இன்னைக்கு போயிடுவாரா, அரோரா இன்னைக்கு போயிடுவாங்களா, கனி இன்னைக்கு போயிடுவாங்களா, ஆதிரி இன்னைக்கு போயிடுவாங்களா? இவங்களாம் வந்து நெகட்டிவோ பாசிட்டிவ் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. சுபிக்ஷா என்ன பண்ணியிருக்காங்க? ஆனால் யாருமே பாருங்கள் கண்டுக்கவே இல்லை. அமித் போயிடுவாருன்னு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த அபிஷேக் நியூஸுமே வரல, சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தகவல் வந்துட்டு எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. இனிமே தான் வரும். அதுவும் வந்து சண்டே எபிசோட் ஷூட் முடியும் போது. ஏன்னா இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எவிக்டர்னு முதல்ல நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை வியானா எவிக்டர்னு டக்குன்னு மாற்றுறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் அந்த ஷூட்டில் பார்த்தீங்கன்னா 3 கார்டை 4 கார்டை சம்திங் வச்சுருப்பாங்க சிங்கிள் எவிக்ஷனுக்கே. லாஸ்ட் மினிட்டில் கூட சேஞ்ச் ஆகுமா. அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு கனி அண்டு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இருப்பார், அது வந்து டபுள் எவிக்ஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எவிக்ஷனை மாற்றி வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும் அமுச்சு விட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கனி எவிக்டன்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எவிக்ஷனே கேன்சல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இனிமேல் தான் அதெல்லாம் தெரிய வரும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே கிடையாது எவிக்ஷன் பற்றின விஷயங்கள். இது வரைக்கும் சண்டே அதாவது சாட்டர்டே எபிசோடில் எவிக்டட் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. சண்டே எபிசோட் ஷூட் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சவொடனே அப்டேட் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு ஹைலி பாசிபிள் யாருக்கு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக ஆதிரைக்கு இருக்குது. கூட எஃப்ஜே தான் போகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. அது மட்டும் உண்மை. மற்றபடி வந்துட்டு யாரும் போகிற மாதிரி தெரியல. இப்படி சப்போஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமருதனோட சிஸ்டர் வேறு வந்துட்டு நிறைய வீடியோஸ் இப்போ வந்து போயிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அது பழைய வீடியோன்னு சொல்கிறீங்க. பட் பழைய வீடியோ வந்தாலும் அந்த சிஸ்டர் உள்ளே வந்தாங்கன்னா கமருதனுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லவ் கண்டென்ட் விஷயத்தை வந்துட்டு கமருதனோட அக்கா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பாரு வந்து லவ் கண்டென்ட்னு சொல்லியிருக்கா. இது மட்டும் கமருதனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிக் பாஸ் ஆகுது பார்வதி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதாவது ஏடகடமாக பண்ணிவிடுவான், எனக்கே பயமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டெலாம் சேர்ந்து பார்த்தோம் அந்த விஷயத்தை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே வரும்போதே அவங்க வந்துட்டு பார்வதியை பார்க்கக்கூடிய விஷயங்களே எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு என்னென்ன பாடுபடுத்த போகிறது நம்மளுன்னு தெரியல. ஆனால் நிறைய சம்பவங்கள் இருக்குன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. பார்க்கலாம். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாரோட ஃபேமிலிக்காக காத்துட்ருக்கீங்க? எந்த எவிக்ஷன் யார் வந்து எவிக்டட் ஆனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்? சுபிக்ஷா ஏன் இது வரைக்கும் எந்த எவிக்ஷன்லையும் சிக்கவும் இல்லை, யாருமே அதை பற்றி பேசுகிறதும் இல்லை? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.